ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம். சூத்ரபாஷ்யக்ருதௌ வந்தே भगवन्तौ पुनः पुनः. कुकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः. अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते. ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै. तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ. सर्ववेदान्तसिद्धान्त गोचरं तमगोचरं गोविन्दं परमानन्दं सद्गुरुं प्रणतोऽस्म्यहं. दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्ररहेतुकम्. मनुष्यत्वं मुमुक्षुत्वं महापुरुषसंश्रयः. पेज नंबर 304 श्लोकम 514. यत्प्रयस्ताशेषमाया विशेषं यत्प्रयस्ताशेषमाया विशेषं यत्प्रत्यस्ताशेषमाया विशेषं प्रत्यग्रूपं प्रत्ययागम्यमानं सत्यज्ञानानन्दरूपं सत्यज्ञानानन्तमानन्दरूपं ब्रह्माद्वैतं यत्तदेवाहमस्मि. ब्रह्मज्ञानम आत्मज्ञानम என்ன பற்றின ஞானம். மூணு ஒன்று. ஆத்மா, பிரம்ம, நான். இது மூணும் ஜலம், நீரு, பாணி. தெரியுமா? அது தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் இல்லையா? அப்படி இது மூணும் ஒன்றே. அதுதான் ஞானம், அதுதான் மோட்சம். இப்போ குருவிடத்தில் நீண்ட காலம் சிரவணம் செய்து ஏற்பட்ட சந்தேகங்கள்லாம் நிவர்த்தி பண்ணிண்டு கிஞ்சித் காலம் நிதித்தியாசனத்தை மேற்கொண்டு நான் அப்படிங்கிற விஷயத்திற்கு தெல்ல தெளிவான அறிவு அடைந்து எது தது தேவ அகமஸ்மி பிரம்ம அத்வைத்தம், அத்வைத பிரம்மன், அந்த பிரம்மன் நானே. புரியுறதா? அப்போது இந்த சரீர திருஷ்டியில், மனசு திருஷ்டியில், அகங்கார திருஷ்டியில் இது டேலி ஆகாது. புரியுறதா? அப்போது என்னுடைய ஸ்வரூப திருஷ்டியில் நான் அப்படிங்கிற விஷயத்திற்கு என்ன ஸ்வரூப ஞானமோ அதை இங்கே நன்னா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன்.
எப்படி உபனிஷத்தோட வாக்கியம், பிரம்மவிதா ஆப்னோதி பரம் ததேஷாப்யுக்தா சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம. புரியுறதா? நான் யாரு? யாரு? நான் சத்தியம், நான் ஞானம், ஞான அனந்தம். புரியுறதா? தேசத்தையா அபரிச்சின்ன, காலத்தையா அபரிச்சின்ன, சத்யேவ சித்யேவ. அதனால அளவற்ற அனந்த ஸ்வரூபம் நான். புரியுறதா? எக்ஸிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம், இருப்பு சொல்கிறோம். நான் இருக்கேன் இல்லை, நான் இருப்பு அப்படி மாற்றிக்கணும். நான் இருக்கேங்கிறதுலேருந்து இருப்பு நான் இல்லை, நான் இருப்பு, நான் உணர்வு ஸ்வரூபம், எக்ஸிஸ்டன்ஸ், கான்ஷியஸ்னஸ். அப்புறம் எப்படி? அனந்தம், தேசத்துக்கு உட்படாதவன், காலத்துக்கு உட்படாதவன். புரியுறதா? அப்படிப்பட்ட பிரம்ம ஸ்வரூபம் என்ன? எது பிரத்யஸ்த அசேஷ மாயா விசேஷம். எல்லா விதமான மாயா விஷயம் அல்லது எல்லா விதமான சகுண விஷயம். அப்போது இருக்கிற ஒரு வஸ்து அத்வயம் பிரம்ம சொல்லிட்டா ஏகம். அப்போது பலதாக இருக்கிறதுனா இந்த பலதான விஷயம் எப்படி அப்படின்னா வஸ்து ஒன்று தான், சப்ஸ்டன்ஸ் ஒன்று தான். பலவிதமான நாமரூப தோற்றம் இது. இதெல்லாம் விசேஷம். பலதாக எப்படி தோன்றுகிறதுனா மாயாவாக தோன்றுகிறது. இது வேற, அது வேற, இது வேற, இது வேற இருக்கிறது, அது வேற இருக்கிறது, இதெல்லாம் இதுக்கு வேறாக இருக்கிறது அப்படின்னு பன்மையும் அப்புறம் பிளவும். இது எல்லாம் மாயா கல்பிதம். மாயா கல்பிதம்னா நோஷன். உண்மையிலேயே அப்படி கிடையாது. புரியுறதா? அனுபவத்தில் பன்மையாக பலதாக இருக்கிறது, உண்மையில் இது பன்மையோ பலதோ கிடையாது. ஏனென்றால் ஸ்வரூபத்தையா ஏக அத்வயம் பிரம்ம. புரியுறதா? அப்போ எல்லா விதமான என்ன விஷயம், விசேஷம், சகுணம், இது எல்லாம் வெறும் தோற்றமே. இது எல்லாம் மித்யா ஆட்ரிபியூட்ஸ், மித்யா குணங்கள். நான் எப்படிப்பட்டவன்? சர்வ விசேஷ ரஹித, மாயா ரஹித. புரியுறதா? இது எல்லாம் இதெல்லாவற்றையும் கடந்தவன். அந்யத்ர தர்மாத் அந்யத்ர அதர்மாத். அப்போது நான் சொல்லும்போது நான்னா என்ன அர்த்தம்? இங்கே எது சாட்சி சைத்தன்யம்னு படித்தோமோ, நான் இந்த உடம்பு மனசு அல்ல, சைத்தன்ய ஸ்வரூபம் நான் படித்தோமோ அந்த சைத்தன்ய ஸ்வரூபமே சர்வ ஜகத் அதிஷ்டானம். சர்வ ஜகத்திற்கு அதுதான் ஆதாரம். ஜகத்திற்கு உட்படாத, ஜகத்தாக, ஜீவாவாக, ஈஸ்வராவாக, சர்வ குணங்களாக, எல்லா குணங்கள்லேருந்து வேறுபட்ட எல்லா குணமாகவும் இருக்கின்ற அந்த வஸ்து பிரம்ம அத்வயம் அகமஸ்மி. அதை அப்படியாவது கண்ணில் காட்டிடுங்கோ அப்படின்னா காட்ட முடியாது. ஏன்னா எதை கொண்டு எல்லாவற்றும் எல்லா விஷயமும் காணப்படுகிறதோ அந்த சைத்தன்ய ஸ்வரூபம் அவன், நான், அவனை பற்றி சொல்கிறது. புரியுறதா? அதனால இது தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பரிபூர்ணம்? இது தெரிஞ்சுக்கிறதுனால பர்மனண்ட் திருப்தி, பர்மனண்ட் ஃபுல்னஸ். அப்போ எந்த பலவிதமான வரையறைகள்னால என்ன நானே விஷயங்கள் சிச்சுவேஷனில் எல்லா விதத்துலேயும் உட்பட்டு வைத்து எல்லா விதத்துலேயும் நான் போய் என்னை லிமிட் பண்ணிண்டு சிரமப்பட்டுருக்கேன், சம்சாரப்பட்டுருக்கேன். அந்த லிமிட்டேஷன் எல்லாம் என்ன ஆகிடுறது? நீங்கி விடுகிறது. உண்மையாக இது எல்லாம் மறைந்து விடுகிறது. ஏனென்றால் பகவான் கீதையில் சொல்ல மாதிரி எல்லாவற்றிலும் உன்னை பார், எல்லாவற்றிலும் என்னை பார், நீயே நான், நானே நீ. புரியுறதா? எல்லாவற்றிலும் ஒன்றுத்தை பார்க்கணும்னா ஒரு விஷயத்துக்கு அது உட்பட்டதில்லை. எது இன்ஃபைனைட்டோ, எது அளவற்றதோ அந்த விஷயம் பிரம்ம அத்வயம் அகமஸ்மி அப்படின்னு சிஷ்யன் தான் அடைந்த ஞானத்தை தன்னை பற்றி சொல்கிறான்.
தன்னை பற்றி சொல்கிறது குரு பற்றி சொல்கிறது ஆகிறது. குரு பற்றி சொல்கிறது சாஸ்திரம் சொல்கிற விஷயமாக இருக்கிறது. சாஸ்திரம் சொல்கிற விஷயம் பிரம்ம வித்யா, பிரம்ம வித்யா ஆத்ம வித்யா. இது எல்லாம் ஒன்றாக இருக்கிறது. இப்போ எங்கேயுமே சாஸ்திரம் வேற, குரு வேற, சிஷ்யன் வேற அப்படிங்கிற எந்த பேத பாவனாவும் கிடையாது. புரியுறதா? அத்வைத ஞானம், பிரம்ம ஞானம், அது ஆத்ம ஞானம். பிரத்யேகாத்மா, பிரத்யேகாத்மானா எது திருக் ஸ்வரூபமோ, எது என்னுடைய மனசு அப்படிங்கிற விஷயத்திலையும் பிரதிபலிக்கிறதோ, மனசாதிகளுக்கு எது சாட்சியாகவும் இருக்கிறதோ, எது ஜகத்திற்கு சாட்சியாக இருக்கிறதோ. புரியுறதா? அப்போது அகங்காரத்தை வைத்து, அகங்காரம் வச்சுட்டு நம்ம இதெல்லாம் ரிகன்சைல் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. அப்படின்னா என்ன? இந்த உடம்பு மனசு எப்படி இது நித்தியமாகும், இந்த உடம்பு மனசு எப்படி தேச காலத்துக்கு அப்பாற்பட்டதாகும், எது இது அளவற்றதாகும், அப்படி யோசித்தோன்னா சிரமப்படுவோம். புரியுறதா? அப்போ இங்கே ஃபண்டமெண்டல் மிஸ்கன்செப்ஷன் என்ன நீங்கிறது அப்படின்னா, இந்த உடம்பு மனசு நான் அல்ல, இந்த உடம்பு மனசுக்கு உட்பட்டவன் நான் அல்ல, இந்த ஜகத்துக்கு உட்பட்டவன் நான் அல்ல, எல்லாவற்றுக்கும் சுதந்திரமாக எல்லாமாகவும் இருக்கின்ற சைத்தன்ய பிரம்ம வஸ்து நானே அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுனால, அதை குரு கிட்ட திரும்பியும் எடுத்து சொல்வதனால் குருக்கு இது கிராட்டிடியூடாக அமையிறது, சமர்ப்பணமாக அமையிறது. அப்படியே கிளிப்பிள்ள மாதிரி திருப்பி திருப்பி சொல்கிறதில்ல. புரியுறதா? மண்டல மிஸ்ரர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் அப்புறம் வாதம் பண்ண பிறகு சுரேஸ்வராச்சாரியார். அவர் ஆற்றுக்கு போனோம் அப்படின்னா என்ன, சங்கரர் என்டர் ஆகும்போது ஒரு கிளி இருந்தது. அந்த கிளி என்ன சொல்லும்? அஹம் பிரம்மாஸ்மி, அஹம் பிரம்மாஸ்மி அப்படின்னு. இதுதான் கிளி குரலான்னு குரல் அப்படி இல்லை, ஜஸ்ட்டு ஒரு இதுக்கு தான், ஒரு மிமிக் தான். அதுவும் சொல்கிறது கிளி அகம் பிரம்மாஸ்மி. அப்போ கேட்டு ரிப்பீட் பண்ணுற விஷயம் இல்லை. அகம் பதத்தோடைய அர்த்தம் அல்லது துவம் பதத்தோடைய அர்த்தம், தத்பதத்தோடைய அர்த்தம், இந்த மகா வாக்கிய விசாரம் நன்கு இதை புரிஞ்சுண்டு நன்னா அசிமுலேட் பண்ணின அகம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிவு தான் அப்படின்னு தெல்ல தெளிவாக யாருக்கு இந்த ஞான நிஷ்டை ஏற்பட்டிருக்கிறதோ அவனால் மட்டுமே சொல்ல முடியும். அகங்கார திருஷ்டியில் சொன்னால் நம்மளை நாமே ஏமாற்றிக்கிறோம். புரியுறதா? சரி, அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் திரும்பியும் 2-3 வரியில் சிஷ்யன் கன்க்ளூட் பண்ண போகிறான். என்னென்னு பார்க்கலாம். 515 நிஷ்க்ரியோஹமவி நிஷ்க்ரியோயம் யவிகாரோஸ்மி நிஷ்கலோஸ்மி நிராக்ருதிஹ நிர்விகல்போஸ்மி நித்யோஸ்மி நிராலம்போஸ்மி நிர்த்வயः. அப்போ நிதித்தியாசன ஸ்லோகமாக இது அமையிறது. ஏன் இது நிதித்தியாசன ஸ்லோகமாக அமையிறது அப்படின்னா, எங்கே அகம் அஸ்மி அப்படின்னு சொல்லப்படுறதோ, பொதுவாக இந்த பிரம்மன் அந்த பிரம்மன் இப்படிப்பட்டது, சத்தியம் ஞானம் பிரம்மன் அனந்தம் பிரம்ம, அந்த பிரம்மன் அத்வயம், அதுதான் நான் அப்படிங்கிறது சொல்லறது. அப்போது ஆரம்பத்தில் தத்பத விசாரம் பண்ணும்போது பிரம்ம ஜெகத்காரணம், அந்த பிரம்ம லக்ஷணம்லாம் இப்படி அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ என்னாருது, பிரம்மனும் சொல்லும்போது ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி டீச்சிங் பண்ணும்போது அப்படி ஏற்படுறது. ஆனால் அதிலே டீச்சிங் முடியுந்தா அப்படின்னா இல்லை. எந்த பிரம்மன் பற்றி நம்ம படித்தோமோ, எந்த சைத்தன்யம் ஆத்மா கான்ஷியஸ்னஸ் அதை பற்றி படித்தோமோ, அந்த பிரம்மன் இந்த லக்ஷணம் உடையதெல்லாம் அகமஸ்மி 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 அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அது நிதித்தியாசன ஸ்லோகமாகிறது. அதனால் என்ன, எப்படி படிக்கணும்? நிஷ்கிரியா, புரியுறதா? அவிகாரஹா, நிஷ்கலஹா, நிராகிருதிஹி, நிர்விகல்பஹா, நித்யஹா, நிராலம்பஹா, நிர்த்வயஹா. கரெக்டா? என்ன? அகம் நிஷ்கிரியா அஸ்மி. நிஷ்கிரியம்னா என்ன?
இந்த நேரத்தில் இந்த சொல்லெல்லாம் உங்களுக்கே புரிஞ்சிடும். நிஷ்கிரியா அப்படின்னா எல்லா கர்மத்திலேருந்து விடுபட்டவன், அல்லது எனக்கு எந்த கர்மமோ கர்ம பலனோ கிடையாது. அப்பாடா, நல்லேருந்து எதுவும் செய்ய வேண்டாமா, அப்படியே இருக்கலாமா? கர்மண்ய அகர்மய பஷ்யேத் அகர்மனிச்ச கர்மணி அப்படின்னு பகவான் 4வது அத்தியாயத்தில் கீதையில் சொல்கிறார். எவன் ஒருவன் எல்லா கர்மங்களிலும் அகர்ம ஸ்வரூபம் அல்லது நான் அகர்த்தா அப்படின்னு உணர்ந்துட்டு இருக்கானோ, அகர்த்தா என்று உணர்ந்தவன், அகம் அகர்த்தா அகம் ந கர்த்தா, அவன் எப்படிப்பட்டவன்? எந்த கர்மம் செய்தாலும் செய்யலேனாலும் அவன் எல்லா கர்மத்திலேருந்தும் கர்ம பலத்திலேருந்தும் விடுபட்டவன். புரியுறதா? நிஷ்கிரியா. அப்போ பிராயச்சித்த கர்மா, சனி தசைக்கு எல்லாம் பிராயச்சித்தம் பண்ணுறேனே, ராகு தசைக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கேனே, உடம்பு மனசுங்கிற திருஷ்டியில் இதெல்லாம் பண்ணலாம். நான் இந்த உடம்பு எனக்கு எதுவும் ஆகக்கூடாது, எனக்கு இதெல்லாம் நிவர்த்தி ஆகணும், எனக்கு சனி இது பண்ணக்கூடாது, ராகு பாதிக்கக்கூடாது அப்படின்னு பண்ணினா என்னாகும்? நான் கர்த்தா அல்லது நான் இந்த அகங்காரம் அப்படிங்கிற பாவனையில் பண்ணுறான். பாவனைனா இந்த இடத்துல அறிவு. புரியுறதா? ஜோசியம் போய் பார்க்குறோம். ஜோசியம் எதுக்கு பார்க்குறோம்? எப்படி எல்லாம் பலன் வரும், என்னெல்லாம் நடக்கும், நல்ல நேரம் வந்தாச்சா, விவாக முகூர்த்தம் வந்தாச்சா, நடக்குமா நடக்காதா, மாப்பிள்ளை இங்கேயா, அமெரிக்காவா, யூரோப்பா, வெளிநாடா, வெளியூரா, இல்லையா? அப்போது ஜோசியம் ஜாதகம்லாம் பார்க்கும்போது அந்த இடத்துல என்ன? கர்ம பலன் அதெல்லாம் ஓகே. அதெல்லாம் எதற்கு? அகங்காரத்திற்கு. எனக்கு ஜாதகம் உண்டா? ஜென்மமே கிடையாது. அப்போ ஏது ஜாதகம்? நீங்கள் பிறக்கவே இல்லை தெரியுமோ? பர்த்டே இதெல்லாம் எதற்கு? அகங்காரத்திற்கு. அப்போது எல்லா விதமான ஆக்டிவிட்டி செய்கிறது எது? அகங்காரம். அனுபவிக்கிறது யாரு? அகங்காரம். ஜாதகம் யாருக்கா இருக்கும்? அகங்காரம். பிராயச்சித்தம் யாருக்கு? அகங்காரம். சனிக்கிழமை விளக்கு ஏற்றுறது, அப்புறம் என்ன சாதம்? எள்ளு சாதம் போடுவா. யாருக்கு? அகங்காரத்திற்கு. புரியுறதா? எனக்கு என்ன ஆகிறது? எனக்கு என்ன தசை நடக்கிறது? இப்போ எந்த தசையும் நடக்கவில்லை. அகம் நிஷ்கிரியா. காலத்துக்கு அதீதன், கர்மத்துக்கு அதீதன், அகர்த்தா அகம் அஸ்மோய். ஏன்னா நான் பிரம்ம சைத்தன்யம், பிரம்மாத்மா. அகம் அவிகாரா அஸ்மி. எந்த கர்மமும் செய்ய முடியாது என்னால். எல்லா கர்மத்திலேருந்தும் விடுபட்டவன், கர்மமற்றவன். அப்படின்னா எப்படி மாறுதல் ஏற்படும்? எனி சேஞ்ச். அவிகாரகானா மாறுதல் அற்ற. எப்படி மாறுதல் ஏற்படும்? எனி மாறுதலுக்கு, எனி சேஞ்சுக்கு ஒரு ஆக்ஷன் இருக்கணும், ஒரு மோஷனம் இருக்கணும். சலனாத்மகம் கர்மா. ஒரு மோஷன் இருக்கணும். மாறுதலுக்கு ஒரு கிரியா இருக்கணும், கர்மா இருக்கணும். உடம்பு நகரணும், உடம்பு மாறுறதுக்கு உடம்பு ஒரு நகரணும். மனசு என்ன ஓட்டம், புரியுறதா? தாட்டு மாறிண்டே இருக்கிறது. அப்போ காயிக வாச்சிக்க மானசீகத்தில் ஏதோ விதமான கர்மம் நடந்துட்டு இருக்கிறது. இதெல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்போ அகங்காரா சலஹா, அகங்காரா விகாரா. நான் எப்படிப்பட்டவன்? அவிகாரா அஸ்மி. நான் மாறுதலற்றவன், எந்த மாற்றமும் எனக்கு கிடையாது. ஷட் விகாரம் அஸ்தி ஜாயத்தே வர்த்ததே விபரிணமதே அபக்ஷீயத்தே வினஷ்யதி. இவையெல்லாம் இந்த 6 விதமான மாற்றங்கள், ஜனன மரணம் இதில் அடங்கும். இது எல்லாம் எனக்கு கிடையாது. அகம் நிஷ்கிரியா, அகம் அவிகாரா அஸ்மி, அகம் நிஷ்களா அஸ்மி. நிஷ்களம், கலம்னா பிளவு.
நிஷ்கலம்னா பிளவற்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிளவுன்னா என்ன, எப்படி புரிஞ்சுக்கணும்? இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி இதெல்லாம் படிச்சுட்டோம், திரும்பி ஞாபகப்படுத்திட்டு போகிறோம். சஜாத்திய விஜாத்திய ஸ்வகத பேத ரஹிதா. எனக்கு வேறான இன்னொன்று கிடையாது, என்ன மாதிரியே இன்னொன்று கிடையாது, என்னிலேயே அது இதுன்னு பிளவு கிடையாது. விஜாத்திய சஜாத்திய ஸ்வகத பேத ரஹிதம். எந்த விதமான பேதம் பிளவு அற்றவன் நான். புரியுறதா? கரெக்டா? அகம் அஸ்மி, அகம் நிஷ்கலஹா அஸ்மி. அப்புறம் என்னது? அகம் நிராகிருதிஹி அஸ்மி, நிராகாரஹா. ஆகாரம்னா என்ன? ஆகாரம்னா ஃபார்ம், ஆகாரம். நிராகாரஹா, எல்லா விதமான ஆகாரங்கள்லேருந்து விடுபட்டவன். எப்படி எல்லா விதமான ஆகாரத்திலேருந்து விடுபட முடியும்? ஆகாரத்திலேருந்து விடுபட்டு ஒன்று இருக்கிறது என்றால் அது ஆகாரமுடையதாக இருக்க முடியாது. புரியுறது இல்லையா? நான் நிராகாரஹா அஸ்மி, ஃபார்ம்லெஸ். அப்புறம் என்ன? அகம் நிர்விகல்பஹா அஸ்மி. நிஷ்கலமும் நிர்விகல்பமும் ஆல்மோஸ்ட் சேம். புரியுறதா? மாற்றி மாற்றி கூட போட்டுக்கலாம். இங்கே ரிப்பீட் பண்ணுறதுனால என்ன அர்த்தம் அப்படின்னா, அங்கே ஓவராலாக சொன்னது, இங்கே அகம் நிர்விகல்பஹா அஸ்மி அப்படின்னா இங்கே என்ன, எப்படிப்பட்ட இன்னொரு விகல்பம் இருக்குது இண்டிவிஜுவல் லெவலில்? பார்க்கின்றவன், பார்க்கின்ற கரணம், பார்க்கப்படுகின்ற ஆப்ஜெக்ட், இந்த பிளவற்ற பிரமாதா பிரமாண பிரமேய விகல்ப ரஹிதா, இந்த பிளவும் கிடையாது. அல்லது திரிபுட்டி ரஹிதா. புரியுறதா? அகம் நிர்விகல்பஹா அஸ்மி, நிஷ்கலஹா நிர்விகல்பகா ஒன்றா நம்ம புரிஞ்சுக்கணும். அகம் நித்யோஸ்மி, அகம் நித்யோஸ்மி, எப்பொழுதும் இருக்கக்கூடியவன். எப்பொழுதும்னா நம்ம திரும்பியும் காலத்துக்குள்ள பேசுகிறோம். எப்பொழுதும்னா என்ன? காலம் இருந்தாலும் இல்லைனாலும் நான் இருப்பேன். அப்போ காலம் ஒடுங்கிய, எங்கே ஒடுங்கிறது காலம்? என்னிடத்தில் ஒடுங்குகிறது. தேசமும் நானே, காலமும் நானே. தேசகால அதீதா நித்யோஸ்மி. அகம் நிராலம்பஹா அஸ்மி, நிராலம்பஹா. ஆலம்பம், கராலம்பம். லக்ஷ்மி நிருசிம்ம மமதேஹி கராவலம்பம். கேட்டிருக்கேன் இல்லையா ஸ்லோகம்? லக்ஷ்மி நிருசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரம். அங்கே கராவலம்பம்னா என்ன? கராவலம்பம்னா என்னை காக்கக்கூடிய, காப்பாற்றக்கூடிய, என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, எனக்கு சப்போர்ட்டு அப்படி சொல்கிறது. ஆலம்பம், ஆலம்பம்னா ஆலம்பகனா சப்போர்ட். அதில் அதை சார்ந்து எனக்கு லக்ஷ்மி நிருசிம்மத்துடைய கராவலம்பம், வலம்பம், லக்ஷ்மியோடைய ஆதாரம், சப்போர்ட்டு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறவங்க. அப்போது ஆலம்பகா, ஆலம்பகா அப்படின்னா சப்போர்ட்டு. நிராலம்பகா அப்படின்னா எனக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது. புரியுறதா? நான், எனக்கு எந்த சப்போர்ட்டும் தேவையில்லை, எந்த சப்போர்ட் எனக்கு கிடையாது. ஏன்? எல்லாவற்றுக்கும் நான் தான் சப்போர்ட்டு, நான் தான் சப்போர்ட்டராக இருக்கிறேன். புரியுறதா? அப்போது உடம்பு மனசு இந்த அகங்காரம் எப்படி, எதை சப்போர்ட்டில் இருக்கணும்? எந்த சப்போர்ட்டில் இருக்கணும்? ஈஸ்வரா சப்போர்ட்டில் இருக்கணும். அகங்காரம் சதைவ பகவான் சப்போர்ட்டில் இருக்கணும், பகவானை ஆதாரித்து இருக்கணும். பகவானையே எப்பொழுதும் ஆதாரித்து இருப்பது அனன்ய சிந்தனம், பக்தி. எது பக்தி? பகவானை சார்ந்து இருக்கிறது பக்தி. புரியுறதா? அப்போ நான் எப்படிப்பட்டவன்? நான் நிராலம்பகா. பகவான் யாரை சார்ந்திருப்பார்? பகவான்
எதையும் சார்ந்திருப்பதில்லை, ஈஸ்வர ஸ்வரூபம். புரியுறதா? அப்போ நான் எந்த விதத்திலையும் எதையும் ஆதாரித்தோ எதையும் சார்ந்து இல்லை. புரியுறதா? அப்போ அகங்காரத்துடைய பிரச்சனை, சரீரம் மனசுல ஏற்படுற எல்லா விதமான பிரச்சனை எப்படி இருக்கிறது? அப்பா ரொம்ப அகங்காரம் சாதாரண பிரச்சனையிலேயே வீக் ஆயிடுறது. அது எப்படி ஒரு சப்போர்ட்டடாக இருக்க முடியும்? அது எப்படி எல்லாவற்றுக்கும் சப்போர்ட்டாக இருக்க முடியும்? புரியறது இல்லையா? அதனால் நான் எப்படிப்பட்டவன்? அகங்காரம் அல்ல, நான் அகங்கார அதிஷ்டான, சர்வ அதிஷ்டான, எது எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறதோ, ஆலம்பமாக நிராலம்பமாக, எல்லாவற்றுக்கும் எது ஆலம்பமாக இருந்து தனக்கு வேறொரு ஆலம்பமற்ற நிராலம்பகா அஸ்மி, அப்படிப்பட்டவன் நான். எது சொல்லும்போது சொல்றதுக்காக சொல்றோம், புரிஞ்சுக்கிறது. நான் நிராலம்பகா. அப்புறம் என்ன? அகம் நிர்த்வயா அஸ்மி. 8:30 முடிக்கணும் இல்லையா? 8 மணி ஆச்சுன்னா பழக்கத்தில் அப்படியே முடிஞ்சுடணும். அகம் நிர்த்வயா. நிர்த்வயா அப்படின்னா அத்வைதா, துவைத்தமற்ற, இரண்டற்ற, வேற ஒரு விஷயம் கிடையாது. புரியுறதா? அப்போ நிராலம்பகா அத்வயா சொல்லும்போது என்ன? எந்த இதெல்லாம் சங்கரர் பண்ணினது, நிருசிம்ம கராவலம்பமும் சங்கரர் பண்ணினது. புரியுறது இல்லையா? அப்போ யோசிச்சு பாருங்கோ, அத்வைத்த மூர்த்தி லக்ஷ்மி நிருசிம்ம கராவலம்பம்னா அவருடைய ஆசிரியம் வேணும் அப்படின்லாம் எழுதுறது என்ன காரணம் அப்படின்னா, இந்த அகங்காரத்தை பயன்படுத்தி கொண்டே, இந்த அகங்காரத்தை வைத்தே என்ன புரிஞ்சுக்கணும்? நான் இந்த அகங்காரம் அல்ல, இந்த அகங்காரத்துக்கு நான் உட்பட்டவன் அல்ல, நான் அத்வைத நிஷ்கிரிய அவிகார நிஷ்கள நிராகார நிர்விகல்ப நித்யா அகம் அஸ்மி. இப்போ நான் சொல்லும்போது இதெல்லாம் நமக்கு பளிச்சுன்னு வரணும். புரியுறதா? யாராவது நம்மளை திட்டிண்டா என்ன ஆகும்? அப்படியே ஆயிடும், சோகமாயிடும். அப்போ என்ன ஆகிறது? அந்த சிச்சுவேஷனுக்கு, அங்கே ஏற்பட்ட சொல்லுக்கு நான் உட்பட்டவன் ஆயிடுறேன். இவர்கள் இப்படிதான் இருக்கணும், இப்படிலாம் இருக்கக்கூடாதுங்கிற அதன் மேல் சார்ந்து விடுகிறேன். புரியுறதா? நன்னா இருந்தனா மாறிடுறேன். அப்போ இங்கே நான் சொல்றது என்னது? அகங்காரம். அகங்காரம் மாறிக்கொண்டே இருக்கும். நான் என்றைக்கும் எதனாலையும் மாறுவதில்லை, பாதிப்பு அடைவதில்லை. அதின் 516. சர்வாத்மகோஹம் சர்வாத்மகோஹம் சர்வோஹம் சர்வாதீதோஹமத்வயः கேவலாகண்டபோதோஹம் ஆனந்தோஹம் நிரந்தரः. அகம் அகம் அகம். புரியுறதா? இப்போ அகம் பதமர்த்தம், அகம் சர்வ ஆத்மகா, எல்லாவற்றுக்கும் ஆத்மாவாக நான் இருக்கின்றேன். ஏனென்றால் நான் ஆத்மா. புரியுறதா? எல்லாவற்றுக்கும் எது சாரமோ, எது எசன்ஸோ, புரியுறதா? எல்லாவற்றுக்கும் எசன்ஸாக, வஸ்துவாக, சப்ஸ்டன்ஸாக, சர்வ ஜகத்துக்கு 7-14 லோகங்களுக்கு எது சாரமோ, எது எசன்ஸோ, அந்த சத்தியம் ஞானம் அனந்தம், அந்த சத் பிரம்ம, சதேவ சோம்ய இதமக்ர ஆசீத் ஏகமேவாத்விதீயம் ஐததாத்யம்
இதகும் சர்வம் ஸ்வேதகேதோ தத்துவமசி. எது எல்லாவற்றுக்கும் ஆதார அதிஷ்டான சத்தியமாக சத்தாக இருக்கின்றதோ அந்த ஆத்மா ஸ்வேதகேது, அது நீ. சர்வாத்மகா. புரியுறதா? அகம் சர்வோகம், எல்லாவற்றுக்கும் நான் ஆதாரம், சாரமாக சத்தாக நான் தான் இருக்கின்றேன் அப்படிங்கிறது சர்வாத்மகா. அகம் சர்வோகம்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம் இல்லையா? நானே எல்லாமே. புரியுறதா? அப்பனா என்ன வித்தியாசம் ரெண்டுத்துக்கும் அப்படின்னா, சர்வாத்மகம் அப்படின்னு சொல்லிட்டா எல்லாவற்றுக்கும் நான் சது, நான் சாரம், நான் தான் வஸ்து அப்படின்னு சொல்லிட்டா நான் ஒன்று இருக்கேன், இது எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஏற்படுறதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்போ நீங்கள் நான் ஒன்று இருக்கேன், இதெல்லாம் ஒன்று இருக்கா அப்படின்னு வரும். அப்படி வந்துருத்துன்னா என்ன? துவைத்தம். துவைத்தம் வந்துருத்துன்னா அதுக்கு நான் லிமிட்டட், எனக்கு அது லிமிட்டடு. சம்சாரம். புரியுறதா? அதனால என்ன சொல்றாரு இங்க? அகம் சர்வோகம், எல்லாமே நான் தான். புரியுறதா? எல்லாமே நான் தான். கொஞ்சம் துவைத்தம் வந்ததுனாலே, இரண்டாம் ஒரு வஸ்து இருக்கிற மாதிரி வந்தாலே அங்க சரியா ஆல்ரெடி நமக்கு தெரியுமே, நான் இருக்கேன், எல்லாம் இருக்குது, துவைத்தத்தில் தான் இருக்கும். அதனால் அதெல்லாம் டெமாலிஷ் பண்ணுற மாதிரி, அந்த தவறான எண்ணத்தையும் நீக்கிறவாறு எல்லாமே நான் தான், எல்லாவற்றுக்கும் என்ன ஊடுருவி இருக்கக்கூடியவன், எல்லாமாகவும் இருக்கக்கூடியவன். எனக்கு வேறாக ஒரு விஷயம் கிடையாது, எனக்கு வேறாக இந்த பிரபஞ்சம் கிடையாது, இந்த பிரபஞ்சம் நானே. எப்படி சொல்ல முடியும் இத? அலையானது, அலையுடைய சாரம், அலையுடைய ஆத்மா என்னது? ஜலம். அலையுடைய எசன்ஸ் ஜலம். புரியுறதா? அப்போ அலை ஒன்று ஜலம் ஒன்று இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன? எல்லாலையும் நானே, எல்லாலையும் ஜலம், அலையே ஜலம். புரியுறது இல்லையா? அப்படி அகம் சர்வ அதீதா, எல்லாம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டா எவ்வளோ பிரச்சனை இருக்கிறது, எவ்வளோ தோஷம் இருக்கிறது. கரெக்டா? அப்போ எல்லாம் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டா என்ன, எல்லா நல்லது கெட்டது எல்லாம் என்னை பாதிக்கிற மாதிரி ஆயிடுறது. அதானே தெரியுமே, எல்லாத்தையும் எல்லாத்துலேருந்து பாதிக்கப்பட்டுருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்ல சான்ஸ் இருக்கிறது. அப்போ எல்லா விதமான பிரச்சனை என்னுடையதாயிடும், அதனால் பாதிக்கப்படுறது, எல்லா விதமான லிமிட்டேஷன்ஸ் என்னுடையதாயிடும். புரியுறதா? அதனால் என்ன சொல்கிறாரு? அகம் சர்வ அதீதா, நான் எல்லாமாகவும் எல்லாவற்றிலும் எல்லாத்துக்கும் சாரமாக இருந்து நான் எல்லாத்திலிருந்தும் விடுபட்டு இருக்கின்றேன். சர்வ அதீதா, அவற்றிலிருந்து சுதந்திரமாக இருக்கின்றேன். பானையானது எப்படி களிமண்ணை பாதிக்க முடியும்? அலையானது ஜலத்தை எப்படி பாதிக்க முடியும்? இம்பாசிபிள். அதனால் அகம் சர்வ அதீதா, கனவு பிரபஞ்சத்தில் எல்லாமாகவும் இருந்து அந்த கனவு பிரபஞ்சத்திற்கு ஆதாரமாக அதிஷ்டானமாக இருந்து அந்த கனவு பிரபஞ்சத்தில் எல்லா விஷயமும் நானே, ஆனால் அதிலிருந்து வேறாக இருக்கின்றேன். அங்கே என்ன நெருப்பு பிடிச்சிருந்தாலும் என்ன மழை பெஞ்சாலும் நான் உஷ்ணம் அடைவதோ இல்லை சீத்தலம் அடைவதோ கிடையாது. எந்த விதத்துலையும் பாதிப்பு கிடையாது கனவு பிரபஞ்சத்தினால. புரியுறதா? அதே போல் இந்த ஜாகிரத் பிரபஞ்ச, இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற திருஷ்டியில்
ஜீவ ஈஸ்வர திருஷ்டியில் இந்த உலகத்தில் நான் ஒரு அல்ப மானிட பதர். இதெல்லாம் நினச்சி வச்சுட்டு இருக்கோம்ல. இங்கே என்ன சொல்கிறது? இது எல்லாவற்றுக்கும் சாரமாக, இது எல்லாமாகவும் நீதான் இருக்கின்றாய், உனக்கு வேறாக இன்னொன்று கிடையாது. இந்த உலகம்ங்கிறது என்னது? உன்னுடைய தோற்றமே, என்னுடைய தோற்றமே. வேர்ல்டுங்கிறது என்னது? எல்லாம் எடுத்துருங்கோ, வேர்டு நாம ரூப ஏவ, அப்பியரன்ஸ். அதனால் என்ன? அகம் அத்வயா, அத்வைதா, கேவல அகண்ட போதோகம். கேவல அகண்ட போதோகம். கேவலம்னா பியோர், அகண்டம் பிளவற்ற, போத அகம், போதா அகம், சாட்சி சைத்தன்யா அகம். புரியா? சர்வஹா சர்வஹா சர்வஹான எல்லாம் எல்லாம் எல்லான்னு சொல்லும்போது திரும்பியும் ஜாகிரதையா, இது எல்லாவற்றுக்கும், இது எல்லாம் அப்படின்னா நேச்சுரலாக பிளவு ஆனது மனசில் நேச்சுரலாக பதிஞ்சிருக்கிறது. நான் எப்படிப்பட்டவன்? அன்டிவைடட் கான்ஷியஸ்னஸ், அன்டிவைடட் எக்ஸிஸ்டன்ஸ். நான் இந்த உடம்புடைய அல்லது ஜகத்தோடைய ஒரு குணமோ ஒரு அட்ரிபியூட்டோ ஒரு அங்கமோ கிடையாது. இந்த ஜகத்திற்கு உட்பட்டவன் கிடையாது, சரீரத்துக்கு உட்பட்டவன் கிடையாது. ஜகத் இருந்தாலும் சரீரம் இல்லை, இருந்தாலும் இல்லைனாலும் நான் தொடர்ந்து இருப்பேன். புரியுறதா? ஜகத்து சரீரம் இருக்கிறதுனால இதெல்லாம் இருக்குன்னு சொல்லும் போதே என்னுடைய ஸ்வரூபம் இருப்பாக உணர்வாக வெளிப்படுகிறது. இவெல்லாம் இல்லை என்றால் நிர்குண சைத்தன்யமாக எதிலையும் வெளிப்படாமல் கண்டினியூஸாக இருக்கக்கூடிய ஸ்வரூபம். அதுக்கப்புறம் எப்படி? ஆல் பர்வேடிங், சர்வவியாபி சர்வகதா, எல்லாமாக எல்லாவற்றிலும் ஊடுருவி இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஸ்வரூபம் அகம் பிரம்ம சைத்தன்யம், சாட்சி சைத்தன்யம். கேவல அகண்ட போதா, போதகான சைத்தன்ய ஸ்வரூபா, அகண்டன பிளவற்ற. கேவலன அத்வைத்தம்னு அர்த்தம் இருக்கிறது, இரண்டற்றன்னு அந்த விஷயம் அர்த்தம் வருது. ஆனந்தோகம், நான் எப்படிப்பட்டவன்? கஷ்டமுடையவனோ துக்கமுடையவனோ பிரச்சனை உடையவனோ ஆனந்தத்தை சந்தோஷத்தை நாடுகின்றவனோ கிடையாது. நான் ஆனந்தஹா. இந்த இடத்துல ஆனந்தஹான்னா பூர்ணஹா. ஆனந்தமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நம்ம எதை சொல்கிறோம்? மனசில் ஏற்படக்கூடிய ஒரு அனுபவத்தை சொல்கிறோம். அது எப்படிப்பட்டது? சில சூழ்நிலைகள்னால மனசில் பிரதிபலிக்கின்ற விஷய ஆனந்தம். இங்கே சொல்கிற ஆனந்தம் அனுபவ ஆனந்தம் கிடையாது. அனுபவம் எப்படி இருக்கிறது? வந்து போகின்றது. அப்போ ஆனந்தமும் வந்து போகிறது. மனசுடைய ஒரு நிலையை நம்ம குறிப்பிடுறோம். இங்கே ஆனந்தஹான்னா பூரண திருப்தி, பூர்ணத்துவம், ஃபுல்னஸ். அபூர்ண ரஹிதா, ஐ ஆம் த கம்ப்ளீட். அதனால சில இடத்துல புக்கில் படிச்சேன்னா பிளிஸ்ன்னு இருக்கும். பிளிஸ் தப்பான வேர்டு. ஏன்னா பிளிஸ்ங்கிறது வந்து அனுபவத்தை குறிப்பிடுறது. புரியுறதா? இங்கே ஆனந்தஹான்னா பூர்ணஹா, பூர்ணத்துவம். அகம் பூர்ணஹா. அப்புறம் அகம் நிரந்தரஹா. ந வித்யதே அனந்தரம் யஸ்ய சஹ நிரந்தரஹா. அந்தரம் அப்படின்னா கேப்பை குறிக்கிறது, இடைவெளியை குறிக்கிறது. நிரந்தரம் அப்படின்னா என்ன? கேப்லெஸ், பிளவற்றது சொல்லலாம். இங்கே ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னாக்க
எந்த விதமான கேப் இல்லாத அல்லது எப்போவுமே இருக்கக்கூடிய க்ஷணிகம்னு ஒரு இது இருக்கிறது, ஃபிலாசபி இருக்கிறது. இந்த எண்ணங்கள் வந்து போகிறதுல கண்டினியூஸாக அதுதான் சைத்தன்யம், அதுதான் ஆத்மா அப்படின்னு குறிப்பிடுவாவா. இப்போ ரெண்டு எண்ணங்களுக்கு நடுவில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஃபிலாசபி இருக்கிறது. அதெல்லாம் நிஷேதம் பண்ணுற மாதிரி நிரந்தரம், இன்ஃபைனைட். புரியுறதா? ஆகாஷ அதிஷ்டானஹா, அந்தர ஸ்பேஸ் அப்படின்னா ஆகாசம் வருது. ஆகாசத்துக்கும் ஆதாரமாக, ஆகாசத்திற்கும் இருப்பாக, ஆகாசத்தையும் ஒளிர் செய்கின்ற அந்த சைத்தன்ய வஸ்து நிரந்தரஹா. அப்போது சர்வாத்மகா சர்வஹா சர்வ அதீதஹா அத்வயஹா அகம் கேவல அகண்ட போதஹா அகம் ஆனந்தஹா அகம் நிரந்தரஹா அகம். குருவே, இதை தான் நான் உங்கள்கிட்ட படித்தேன். இதை நீங்கள் சொல்லி கொடுத்த விஷயம் எது சாஸ்திர விஷயமோ எது வேதாந்த விஷயமோ அதை நன்னா புரிஞ்சுட்டேன். இதுதான் நான். 517 ஸ்வராஜ்ய சாம்ராஜ்ய விபூதிரேஷா பவத்ய கிருபா ஸ்ரீ மகிம பிரசாதாத் प्राप्ता मया श्री गुरुवे महात्मन्, प्राप्ता मया श्री गुरवे नमो नमस्तेस्तु पुनर्नमोस्तु. ஸ்வராஜ்ய சாம்ராஜ்ய. இப்போ என்ன ஆறுது? இத்தனை நேரம் சிஷ்யனானவன் என்ன படித்த பாதம் நான் அப்படிங்கிற லட்சியார்த்த திருஷ்டியில் முழுசாக தன்னுடைய ஸ்வரூபம் இதுதான் என்னுடைய ஸ்வரூபம் குருவே அப்படிங்கிற மாதிரி அதை ரிவீல் பண்ணுற மாதிரி, அதை சொல்கிற மாதிரி குரு இடத்தில் கிருத்தஜ்ஞத்தையை தெரிவித்தான். இப்போ என்ன பண்ணுறான்? இப்போ அகங்கார திருஷ்டியில், புரியுறதா, அந்த குருக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்கரிக்கிறான். புரியுறதா? என்ன புரிஞ்சுக்கணும்னா, அகங்காரம் சரீரம் மனசு அப்படிங்கிற ஐடென்டிட்டியுடன் எப்பொழுதுமே மோட்சம் ஏற்பட முடியாது. அகங்காரம் எப்படி இருக்கிறது? மாறிண்டே இருக்கிறது, அனித்தியமாக இருக்கிறது, பிளவாக இருக்கிறது, வரையறைக்குட்பட்டதாக இருக்கிறது. அந்த அகங்காரத்தை வைத்து, அகங்காரத்துக்கு கர்மம் இருக்கிறது, பிராரப்தம் இருக்கிறது, சஞ்சிதம் இருக்கிறது. இப்போ என்டையர் பிரபஞ்சம் சரீரம் மனசு உட்பட சர்வ அனாத்மா, இது எல்லாம் பலவிதமான லிமிட்டேஷனுக்கும் ரொம்ப அன்சர்டனாக இருக்கிறது. ஆனால் எது சம்சாரம் ஆக்சுவலி அப்படின்னாக்க, இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்காம நான் அகங்காரம், நான் இந்த அகங்காரத்திலேயே நான் பூர்த்தி அடைய வேண்டும், நிரந்தர சந்தோஷம் வேண்டும், நிரந்தர நிம்மதி வேண்டும். இப்போ எப்படி இருக்கோ அது மாறவே கூடாது. அது இம்பாசிபிள். எல்லா சம்பந்தமும், எல்லா உறவினரும், எல்லா உற்றார்களும் எல்லாம் எப்படி இந்த சரீரத்துக்கு சம்பந்தப்பட்டவர்கள், எல்லாம் அகங்கார திருஷ்டியா எல்லாம் மாறின்னு இருக்கும். ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இருக்காது. அனித்தியம் இது. அப்போது அனித்தியமான விஷயத்தை, நித்தியத்தை எதிர்பார்ப்பதும், மாறிக்கொண்டே இருக்கிற விஷயத்தில் மாறுதலற்ற நிலையம் எதிர்பார்ப்பதும் சம்சாரம் ஆகிறது. புரியுறதா? அப்போது இங்கே ஞானி என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த அகங்காரத்தை ஞானத்தினால் அகங்காரத்தை எதுவும் புரட்டி போட்டு மாற்ற போடுறதில்லை. அது பாட்டுக்கு மாறின்னு இருக்கிறது. அதை டோட்டலாக அதை ரெக்கக்னைஸ் பண்ணி அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறான். அல்லது அகங்காரம் இப்படிதாங்கிற ஞானத்தை பரிபூர்ணமாக அடைகிறான். அதோடு சேர்ந்து என்ன ஆகிறது அப்படின்னா, நான்கிற விஷயத்திற்கு நான் அகங்காரம் இல்லை. இத்தனை நேரம் படித்தோமே அகம் அகம் அகம், அந்த அகம் நான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுனால அகங்காரம் என்ன பண்ணாலும் எந்த பாதிப்பும் இல்லை. என்ன வேணால் ஆகட்டும், என்ன வேணால் மாறட்டும். புரியுறதா?
தான் எந்த விதமான பாதிப்பற்றவனாக இருக்கான். புரியுறதா? அப்போது அகங்காரம், அந்த ஐடென்டிட்டி, அந்த அபிமானம் இருக்கிற மட்டும் தொடர்ந்து சம்சாரமானது அஃபெக்ட் ஆகும். இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ அகங்காரத்தை ரெசிஸ்ட் பண்ணுறோமோ, இதெல்லாம் இப்படி இருக்கக்கூடாது, இதெல்லாம் மாறிடக்கூடாது, இதெல்லாம் இப்படியே இருக்கணும், அதெல்லாம் அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸு, அதெல்லாம் இருக்கிற மட்டும் துக்கம், துயரம், இம்பேக்ட் அதிகமாக இருக்கும். புரியுறதா? அப்போது ஞானத்தினால் என்ன ஆகிடுறது அப்படின்னா, எதுலேயும் கொஞ்சம் கூட ரெசிஸ்டன்ஸ் நேச்சுரலாக இருக்க போகிறதில்ல. ஏன்னா அகங்காரா ஆத்ம திருஷ்டியா, நான் உண்மையை உணர்ந்து அகங்கார திருஷ்டியா அது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு டோட்டல் அக்செப்டன்ஸ், அது ஜீவன் முக்தியோட நிலை. புரியுறதா? அப்போது இந்த அகங்காரம் நான் அப்படிங்கிற விஷயம் அந்த அபிமானத்திலேருந்து விடுபடுறதுக்கு என்ன காரணமாக இருந்தது? இந்த ஞானம். அந்த ஞானம் எனக்கு யாரு கொடுத்தா? குரு உபதேசேன, குரு வேதாந்த வாக்கிய உபதேசேன. புரியுறதா? கண்டிப்பாக ஈஸ்வர அனுகிரகம் கண்டிப்பாக இருக்கிறது. அதனால் எனக்கு குரு பிராப்தி ஏற்பட்டது. அந்த ஈஸ்வர அனுகிரகமும் சாஸ்திர அனுகிரகமும் எப்படி என்னால் அது எனக்கு எப்படி வந்தது அப்படின்னா, குரு உபதேசம் மூலியமாக வந்தது. முன்னாடி சொல்லியிருக்கேன், பகவானால் மேக்சிமம் என்ன கொடுக்க முடியும்? பகவானால் கொடுக்க முடியறதுலையே உயர்ந்த விஷயம், அதுக்கு மேலே பகவானால் ஒன்று கொடுக்க முடியாது அப்படின்னா, சாஸ்திரம் சொல்லி கொடுக்கக்கூடிய குருவை தான் கொடுக்க முடியும். பெஸ்ட்டு அதுதான். ஏன்னா அது கொடுப்பது மூலியமாக பகவான் தன்னையே உங்களிடத்தில் கொடுக்கிறார். ஏன்? க்ஷேத்ரஜ்ஞம் ச அபிமாம், நானே நீயே நான் படித்து தெரிஞ்சுக்கோப்பா, அவ்வளோதான். புரியுறதா? அதனால் அப்படிப்பட்ட குரு உபதேசத்தினால தான் இந்த சுதந்திரம் ஏற்பட்டது, இந்த முக்தி ஏற்பட்டது. என்ன சொல்கிறாங்க சிஷ்யன் வந்து, எந்த மோட்சத்தை தேடி வந்தேனோ அந்த மோட்சஸ்வரூபமாகவே நித்திய முக்தனாகவே நானாக தான் இருக்கின்றேன் குருவே, இதற்கு மேலே எனக்கு என்ன வேண்டும்? அதனால் என்ன, மனசா வாச்சா காயிகா பரிபூர்ணமாக நமஸ்காரம் பண்ணுறான் குருக்கு. கிராட்டிடியூடை சொல்லிக்கிறான். குருக்கு என்ன கொடுத்தா சரியாகும்? என்ன கொடுக்க முடியும்? ஓகே, ஜென்ரல் ரூல் வந்து அவருக்கு கொடுத்ததுக்கு ஈக்குவலண்ட்டாக கொடுக்கலாம். குரு என்ன கொடுத்துருக்கார் நமக்கு? அனந்த அகண்ட அளவற்ற அப்படிப்பட்ட ஸ்வரூபம் நான் என்கிற அறிவை கொடுத்துருக்கிறார். அப்போ இன்ஃபினிட்டி நான்னு கொடுத்துருக்கிறார் என்கிட்ட. அப்போ அந்த அளவற்ற விஷயத்திற்கு என்ன கொடுத்தால் அளவாகும், ஈடாகும்? எதுவும் கொடுக்க முடியாது. அதனால் என்ன பண்ண முடியும்? மனப்பூர்வமாக கிருத்தஜ்ஞத பாவனா நமஸ்காரம் பண்ண முடியும். நமஸ்காரம் மட்டுமே பண்ண முடியும். புரியுறதா? இந்த சரீரம் கொடுத்தவர்கள் மாதா பிதா, கரெக்ட்? அதனால் வாழ்நாள் முழுக்க மாதா பிதா கிராட்டிடியூட் நம்ம தெரிவிக்கிறோம். அதே போல் இந்த ஆன்மீக விஷயத்தில் சுதந்திரம் அப்படிங்கிற அறிவை கொடுத்தவர் குரு, சாஸ்திர உபதேசத்து மூலியமாக. அதனால் என்ன? ஆஜீவிதம் த்ரயம் சேவ்யம் வேதாந்தோ குரு ஈஸ்வரஹா ஆதௌ ஞானாப்தயே பశ్చాத் கிருத்தஜ்ஞத்வ நிவர்த்தையே. என்னது? ஆஜீவிதம், ஜீவன காலம், ஜீவனம், இந்த ஜீவிதம் இருக்கிற மட்டும். த்ரயம் சேவ்யம், மூணு பேரை வந்து சேவிக்கணும். சேவியம் கிருத்தஜ்ஞ, நமஸ்காரம் பண்ணணும். யார? வேதாந்தா. வேதாந்தன்னா இங்கே என்ன? சாஸ்திரம், வேதம், வேதமாதா, குருஹு, அப்புறம் ஈஸ்வரஹா. இந்த மூணு விஷயத்தையும் வழிபடணும், வர்ஷிப் பண்ணணும், நமஸ்கரிக்கணும். ஏன் அப்படின்னா வேதாந்தம் வந்து பிரமாணமாக இருக்கிறது. அந்த பிரமாணத்தை நமக்கு புரிய வைத்த, எனக்கு சம்பந்தப்படுத்தி அந்த வேதாந்த விஷயம் என்னை பற்றி தான் சொல்கிறதுங்கிற குரு உபதேசம். ஈஸ்வரா என்னது? இது எல்லாவற்றும் நமக்கு
இந்த ஜர்னியில் ப்ராப்பராக நமக்கு கொடுத்துருக்கிற, அமைச்சு கொடுத்துருக்கிற ஈஸ்வரா. துர்லபம் திரயம் படித்தோம், இங்கே சேவியத்ரயம் கேட்குறோம். அப்போ ஞானத்துக்கு முன்பு 3 பேரையும் ஞானத்திற்காக வர்ஷிப் பண்ணணும், 3 விஷயத்தையும். ஞானத்திற்கு பிறகு ஆதோ ஞானாப்தையே பஷாத் கிருத்தஜ்ஞத்வ நிவர்த்தையே. ஞானம் அடைந்த பிறகு என்ன பண்ணணும்? கிருத்தஜ்ஞத்தோடு இருக்கணும், ஞானத்திற்காக வழிபடணும். ஞானம் கிடைத்தது, அந்த கிருத்தஜ்ஞத்துக்காக மீண்டும் கிராட்டிடியூட் தெரிவிக்கணும். அதனால் சிஷ்யன் என்ன பண்ணுறான்னா, ஏஷா ஸ்வராஜ்ய சாம்ராஜ்ய விபூதிஹி. இந்த ஞானம் ஏஷகனா இவ்வளோ நேரம் சொன்ன இந்த பிரம்ம ஞானம் என்ன? ஸ்வராஜ்ய சாம்ராஜ்ய. ஸ்வராஜ்யம்னா மோக்ஷம்னு அர்த்தம். விபூதினா க்ளோரியஸ், பிரம்மாண்டமான, பிரகாசமான, தலை சிறந்த சாம்ராஜ்யம். இந்த மோக்ஷ சாம்ராஜ்யம் மயா பிராப்தா, எனக்கு கிடைத்தது இந்த முக்தி. நான் முக்த புருஷன், என்னால் எந்த விதமான சந்தேகமற்ற, எந்த விதமான விஷயம் இல்லாமல் நான் முக்தகா அப்படின்னு தெல்ல தெளிவாக உணர்ந்திருக்கிறேன். என்ன, எனக்கு எந்த விதமான ரிசர்வேஷனோ காம்ப்ளெக்ஸோ எதுவுமே கிடையாது. அகங்கார திருஷ்டியில் நான் முக்தான்னு கிளைம் பண்ணுறதில்ல, ஆத்ம திருஷ்டியில் நான் பந்தப்பட்டவன்னு கிளைம் பண்ணுறதில்ல. நான் ஆத்ம சைத்தன்யம் நித்திய முக்தகா அப்படிங்கிற கிளாரிட்டி கொடுத்துருக்கிறது. இந்த கிரெடிட் யாருக்கு போகிறது? முக்கியமாக குரு, வேதாந்த சாஸ்திர உபதேசம் குருக்கு போகிறது. பின்னணியில் ஈஸ்வரா, குரு சாஸ்திர ஈஸ்வரா. நான் என்ன பண்ணேன்னா, எப்போ கிளாஸ் வச்சாலும் எங்கே வச்சாலும் என்னுடைய டயத்தை மட்டும் கொடுத்தேன். அப்புறம் சமத்தா இதை படித்தேன். என்னுடைய அவைலபிலிட்டி, நான் இருக்கேன், அதுதான். ஆனால் இந்த உபதேசம் எனக்கு புரிய வச்சது என்ன? பிரசாதாத், உங்களுடைய கருணையினால், பிளெஸ்ஸிங்கினால், ஆசீர்வாதத்தினால். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? மகிம ஆசீர்வாதம், மகிம பிரசாதாத், உங்களுடைய பிரசாதம், அனுகிரகம். எப்படிப்பட்ட? மகிமஹா சொல்லலாம், இல்லை மகிதஹா சொல்லலாம். மகிதஹா அப்படின்னா என்னது? இந்த என்ரிச்சு சொல்லுவோம். இதனால் மேல்பட்ட ஆசீர்வாதம். எதனால் மேல்பட்டிருக்கிறது? பவத் கிருபாஸ்ரீ. வெறுமன அனுகிரகம் மட்டும் இல்லை, கருணை, கம்பேஷன், இதெல்லாம் கலர்ந்த மகிதா, இதெல்லாம் கலர்ந்த அனுகிரகம், குருவுடைய அனுகிரகம். அன்பு கலர்ந்த, கருணை கலர்ந்த. இங்கே பிரசாதம் அனுகிரகம்னா என்ன? பிரசாத அனுகிரகம் அப்படின்னா எதையும் எதிர்பார்க்காமல், அஹேத்துக தயா சிந்தகா, தயாவை குறிக்கிறது. தயாவுடன் இந்த அறிவை நமக்கு கொடுத்திருக்கிறார். சர்வ பூர்ணகா அப்படிப்பட்ட குருக்கு என்ன எதிர்பார்த்து இந்த ஞானத்தை கொடுக்கணும்? எதுவும் இல்லை, நத்திங் இன் ரிட்டன். அப்படி தயா கலர்ந்த, கருணை கலர்ந்த, அதனால் மேல்பட்ட அனுகிரகம். அப்போ இந்த உபதேசம் என்ன? உபதேசம் எது? தாத்பரியம். அதை எப்படி படிக்கணும், எப்படி அதோடைய வழிமுறை, என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி புரிஞ்சுக்கூடாது, இதெல்லாம் என்டையர் டீச்சிங் இங்கே மகிமஹா பிரசாதாத் பவதிஹி கிருபாஸ்ரீஹி. ஸ்ரீனா சம்பத்து. எப்படிப்பட்ட சம்பத்து? இந்த டீச்சிங் என்கிற சம்பத்து, அதோடைய அனுகிரகம், கருணை, அன்பு கலர்ந்த அந்த குருவோடைய என்டையர் கிரேஸ், கம்பேஷன். நிறைய இங்கே மிஸ்கன்செப்ஷன் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி பார்த்தா ஸ்பரிஷமாக, நயனமாக, குரு பார்வைப்பட்டாலே போதும்னு சொல்கிறவாலாம் இருக்கா. இங்கே என்ன சொல்கிறது? பிரசாதாத் அப்படின்னா அனுகிரகம், டீச்சிங், உபதேசம். ஸ்ரீ குரவே மகாத்மனே, ஹே குரவே மகாத்மனே,
இப்படி கருணை கண்ணிருந்த கருணாசாகரமாக அளவற்ற கருணையுடன் ஹே குரவே மகாத்மனே, அதனால் மகாத்மனே நமோ நமஸ்தேஸ்து, நான் நமஸ்கரிக்கிறேன், அநேக கோடி நமஸ்காரம் எப்படி சொல்லுவோம்? அது மாதிரி நமோ நமஸ்தேஸ்து புனர் நமோஸ்து புனः நமோஸ்து, நமோ நமஸ்தேஸ்து புனர் நமோஸ்து, மீண்டும் மீண்டும் திருப்பி 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 உங்களுக்கு நான் நமஸ்கரிக்கிறேன். அப்படின்னா அப்படியே நமஸ்காரம் பண்ணி 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 ஏந்துக்கிறாரா 108 சூரிய நமஸ்காரம் மாதிரினா அப்படி இல்லை. இது ஃபிசிக்கலாக பண்ணுறக்கூடிய விஷயம் இல்லை. எவ்வளோ எவ்வளோ கிராட்டிடியூட் சொன்னாலும், எவ்வளோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாலும், எவ்வளோ கொடுத்தாலும், எவ்வளோ பண்ணினாலும் இந்த விஷயத்திற்கு ஈடு கிடையாது. அதனால் மீண்டும் மீண்டும் வாழ்நாள் முழுக்க இந்த உபாதி இருக்கிற மட்டும் நமஸ்கரிக்கிறேன் நமஸ்கரிக்கிறேன் நமஸ்கரிக்கிறேன்னு திருப்பி திருப்பி சொல்கிறார். அப்போ இந்த ஞானம் அடைந்ததுக்கு, இந்த வேதாந்த விஷயம் எனக்கு புரிஞ்சதுக்கு, இந்த மோட்ச பிராப்திக்கு எந்த குரு வேதாந்த சாஸ்திரமானது உபதேசமானது அனுகிரகம் டீச்சிங் மட்டும் அப்படியே இல்லாமல் கருணையுடன் எனக்கு கிடைத்ததனால் நமோ நமஸ்தே நமோ நமோஸ்து நமோ நமஸ்தே நமோ நமஸ்தே புனர் நமஸ்தே அப்படி நமஸ்கரிக்கிறேன் நமஸ்கரிக்கிறேன். ஆரம்பத்தில் என்ன சொன்னா? சாந்தா மகாந்தோ நிவசந்தி சந்தஹா வசந்தவல்லோகஹிதஞ்சரந்தஹ தீர்ணார்ணவம் பூர்ண நவார்ணவர்ணஹா அப்படின்னு சொன்னான். நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள், எனக்கு இந்த அறிவை கொடுங்கோ அப்படின்னு கேட்டவன் இப்போ 517 எப்படி சொல்கிறார்? ஸ்வராஜ்ய சாம்ராஜ்ய விபூதிரேஷா பவத் கிருபா ஸ்ரீ மஹிம பிரசாதாத் பிராப்தா மயா ஸ்ரீ குரவே மகாத்மனே நமோ நமஸ்தேஸ்து புனர் நமோஸ்து, மீண்டும் மீண்டும் நமஸ்கரிக்கிறேன், அதுதான் என்னால் செய்ய முடியும், என்ன கொடுத்தாலும் ஈடு கிடையாது அப்படின்னு டோட்டல் கிராட்டிடியூடுடன் என்ன குருவை நமஸ்கரித்து அடுத்த வரக்கூடிய 2-3 ஸ்லோகம் குரு ஸ்துதி குரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன ஆகிறது? சிஷ்யனும் ஒன்றும் சொல்கிறதில்ல. அதுக்கப்புறம் டோட்டலாக விவேக சூடாமணியோட திரும்பி என்ன ஆகிறது? ஆதிசங்கரர் இந்த குரு சம்வாதம் முடிஞ்சு இதை டோட்டலாக சம்மரைஸ் பண்ண போகிறார். அதை நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.